கையை பார்க்குறோம். இந்த கையை பார்த்தோன்னே இவர்கள் கலைத்துறையில் அதாவது சினிமாவில் சாதிக்க முடியுமா? அதை கையை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஒரு கையில் இந்த விதி ரேகை வருது பார்த்தீங்களா? இப்போ இருதய ரேகை வரைக்கும் நேராக வருது சார். சனி மீட்டர் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வந்த ரேகை அப்படியே வளைஞ்சு சூரிய மேட்டுக்கு போயிடுறது. இப்படி நேரம் இங்கே வர இருதய ரேகை தாண்டுற வரைக்கும் நேராக சனி மேட்டை நோக்கி வருது. அப்படியே நேரம் இருதய ரேகை தாண்டோன்னு வளைஞ்சு சூரிய மேட்டுக்கு போயிடுது. இந்த மாதிரி சூரிய மேட்டுக்கு போகிறது அபூர்வமான அமைப்பு. இந்த ரேகை அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கலைத்துறையில் ஒரு நடிகராகவோ இல்லை எழுத்து, இயக்கம், இசையமைப்பு இந்த மாதிரி கலைத்துறையில் சாதிப்பதற்கு, பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோட வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது சூரிய ரேகை மாதிரியும் செயல்படும். சூரிய ரேகையாகவும் செயல்படும், விதி ரேகையாகவும் செயல்படும்.